அன்பு மாணவர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பிஎஸ்சி பிசிஏ கோர்ஸ்ல டேட்டா ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட்ல இருந்து கியூ கான்செப்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கியூனா என்ன? எஸ், நார்மலா கியூனா நம்ம டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ற இடத்துல போய் நிப்போம். அங்க நம்ம லைன்ல நிப்போம், 1 by 1 நிப்போம், கரெக்டா? ஸோ நம்ம லைன்ல நிக்கிறோம் அப்படின்னா நமக்கு அடுத்து வரவங்க எங்க நிப்பாங்க? நமக்கு பின்னாடி நிப்பாங்க, கரெக்டா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம நின்னோம், நம்ம தான் ஃபர்ஸ்ட் டிக்கெட்டை வாங்கிட்டு மூவ் பண்ணுவோம் அந்த இடத்துல இருந்து. ஸோ இதே மாதிரிதான் சிஸ்டம்லையும் நான் கொடுக்குற டேட்டா எனக்கு எப்படி பிளேஸ் ஆகும்னா 1 by 1 அடுத்தடுத்து பிளேஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ யாரு ரிமூவ் ஆவா? யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்களோ அவங்க அவங்களோட ப்ராசஸை முடிச்சுட்டு மூவ் ஆவாங்க. ஸோ இந்த கான்செப்ட் நம்ம சிஸ்டம் ஓரியன்டா எப்படி நடக்குது, நம்ம கொடுக்குற டேட்டா எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ பாருங்க, ஸோ கியூ, எஸ், இட் இஸ் அ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இது எலமெண்ட்ஸ் எல்லாம் சீக்வன்ஷியல் ஆர்டர்ல நின்றுருக்கும். அண்ட் தென் இட் ஃபாலோஸ் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ ஃபர்ஸ்ட் யார் வந்தாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் வந்து வெளியே ரிமூவ் ஆவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்த டிக்கெட் வந்தவங்க டிக்கெட் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்தவங்க தான் வெளியே ரிமூவ் ஆவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு எஸ், டிக்கெட் ரிசர்வேஷன்ல நம்ம லைன்ல நிற்போம், அது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நம்ம வந்து ரெண்டு டேர்ம் வந்து தெரிஞ்சுக்கணும், என்கியூ டிகியூ. ஸோ என்கியூனா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்சர்ட் பண்றது. அண்ட் தென் டிகியூ அப்படின்னா என்ன அப்படின்னா ரிமூவ் ஆகுறது. ஸோ நம்ம ஸ்டாக்ல எப்படி ரெண்டு கண்டிஷன்ஸ் பார்த்தோமோ அதே ரெண்டு கண்டிஷன்ஸ் இங்கேயும் இருக்கு, ஓவர்ஃப்ளோ, அண்டர்ஃப்ளோ. ஸோ ஓவர்ஃப்ளோனா என்ன? ஸோ ஆல்ரெடி வந்து ஃபுல் ஆயிடுச்சு, அதுல எக்ஸ்ட்ராவா இன்னும் ஒரு ஆளை வந்து நான் பிளேஸ் பண்றேன். இப்ப நம்ம ரேஷன் கடைக்கெல்லாம் போனோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டோக்கன் கொடுத்து நிக்க வச்சிருவாங்க, 50 பேர் டோக்கன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 51ஆவதா ஒரு ஆள் வந்தா என்ன பண்ண மாட்டாங்க, அன்னைக்கு டோக்கன் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா நாங்க 50 பேருக்கு தான் வச்சிருக்கோம், ஸோ ஃபுல் ஆயிடுச்சு. அதுதான் ஓவர்ஃப்ளோ. அண்ட் தென் அண்டர்ஃப்ளோ அப்படின்னா அங்க யாருமே இல்லை, ஸோ எல்லாருமே ரிசீவ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அண்டர்ஃப்ளோ, அந்த இடத்துல டேட்டா இல்லை அப்படின்னா எம்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர். ஸோ இப்போ ஃப்ரண்ட்னா என்ன அப்படின்னா முன்னாடி நிற்கிறவங்க, யார் வந்து லைன்ல வந்து ஃபர்ஸ்ட் நிற்கிறாங்களோ அவங்கள தான் நான் என்னன்னு சொல்லி சொல்லுவேன், ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ரியர் அப்படின்னா என்ன அப்படின்னா லாஸ்ட் நிற்கிறவங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் நிற்கிறவங்க தான் என்ன அப்படின்னா ரியர் எண்ட்ல இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ என்கியூனா இன்சர்ட் ஆகுறது. ஸோ நான் லைன்ல இன்சர்ட் ஆகும்போது எந்த பொசிஷன்ல போய் நிற்கணும்? லாஸ்ட் பொசிஷன்ல போய் நிற்கணும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரியர். அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க, என்கியூ வில் பி டன் அட் ரியர் பொசிஷன். ஸோ லாஸ்ட் பொசிஷன்ல தான் போய் இன்சர்ட் பண்ணணும், அதுக்கு பேர் தான் ரியர். டிகியூனா ரிமூவ் ஆகுறது. ஸோ யாரு ரிமூவ் ஆவா? ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறவங்க, அவங்கள நம்ம இங்க என்னன்னு சொல்லி சொல்றோம், ஃப்ரண்ட்னு சொல்லி சொல்றோம். அப்ப சோ ரிமூவ் ஆகும்போது யாரு ரிமூவ் ஆவாங்க? ஃப்ரண்ட்ல இருந்து தான் ரிமூவ் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ கியூல பாருங்க, நம்ம எப்படி லைன்ல 1 by 1 அடுத்தடுத்து நிப்போமோ அதே மாதிரி இங்கே நிக்கிறாங்களா? ஸோ ரிமூவ், இப்போ பாருங்க கியூ எம்டியா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் பின்னாடி நிக்கிறாங்க, ரியர் எண்டு மூவ் ஆகுது. இப்போ ரிமூவ் பண்ணும்போது யாரு மூவ் ஆகுறா? ஃப்ரண்ட். ஓகேங்களா? ஸோ இன்சர்ட் பண்ணும்போது ரியர் எண்ட்ல தான் போய் நிக்கணும். அங்க பாருங்க ரியர் எண்ட்ல போய் நிக்கிறாங்களா? எஸ். ரிமூவ் ஆகும்போது பாருங்க ஃப்ரண்ட்ல இருந்து ரிமூவ் ஆகுறாங்க. ஓகேங்களா? ஸோ இன்சர்ட் பண்றதுக்கு பேரு என்கியூ, ரிமூவ் பண்றது பேரு டிகியூ. என்கியூ எங்க பண்ணணும்? ரியர் எண்ட்ல பண்ணணும். டிகியூ வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல பண்ணணும். ஸோ அண்ட் தென் அல்காரிதம். ஸோ இன்சர்ட் பண்றதுக்குரிய அல்காரிதம். ஸோ எஸ், நம்ம இன்சர்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்? ஸோ கியூ வந்து எம்டியா இருக்கும். ஸோ நான் புதுசா ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு செக். என்ன செக் பண்ணணும்? அங்க பொசிஷன்ல இடம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஃபுல்லா இருந்தது அப்படின்னா ஓவர்ஃப்ளோ அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நான் எங்க போய் ஆட் ஆகணும்? ரியர் எண்ட்ல போய் ஆட் ஆகணும். ஸோ ரியர் எண்டை ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அண்ட் தென் நான் எந்த எலமெண்ட்டை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த எலமெண்ட்டை வந்து நான் கியூல வந்து பிளேஸ் பண்ணணும், ரியர் எண்ட்ல பிளேஸ் பண்ணணும். இதே மாதிரி டிகியூ. ஸோ டிகியூ ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி கியூ எம்டியா இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். கியூ அண்டர்ஃப்ளோ தான். ஸோ அதுதான் இங்க செக் பண்ணியிருக்காங்க. ஸோ கியூ எம்டியா இருக்குன்னா கியூ அண்டர்ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு யாரு ரிமூவ் ஆகணும்? ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க ரிமூவ் ஆகணும். ஸோ ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க வந்துட்டு ரிமூவ் ஆயிடுவாங்க.
ஸோ அண்ட் தென் டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பண்ணும்போது நான் எங்கேருந்து டிஸ்பிளே பண்ணிட்டே வரணும், ஃப்ரண்ட் பொசிஷன்ல இருந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட்ல இருந்து ரியர் வர, அதாவது லாஸ்ட் பொசிஷன் வர. ஸோ ஒரு ஃப்ரண்ட் வேல்யூ ஒன்றா இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு, ஸோ அந்த கியூல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத நான் வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ டிஸ்பிளே பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஐ ஹாவ் டு செக் கியூ வந்து எம்டியா இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ கியூ வந்து எம்டியா இருந்ததுன்னா கியூ வந்து அண்டர் ஃப்ளோன்னு சொல்லிடணும். ஸோ கியூ எம்டியா இல்லைன்னா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி, அல்காரிதம் அனாலிசிஸ்னா ஒன்றும் இல்லை, டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ ஃபார் போத் என்கியூ அண்ட் தென் டிக்யூ, அதாவது இன்சர்ட் அண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் பிக் ஆஃப் ஒன் டைம். அண்ட் தென் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா எனக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு எவ்வளோ சைஸ் தேவை அப்படின்றது. ஸோ அது வந்து பிக் ஆஃப் என். ஸோ நான் 10ன்னு கொடுத்தேன்னா எனக்கு அரேல வந்து 10 எலமெண்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்குரிய இடம் இருந்தால் மட்டும்தான் அந்த 10 நம்பரை ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ என்னன்றது என்ன அப்படின்னா சைஸ் ஆஃப் தி அரே. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் கியூ. ஸோ ரியல் டைம் அப்ளிகேஷன் நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி பார்த்துட்டோம் ரிசர்வேஷனுக்கு லைனில் நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டா, டேர்ம்ஸ் ஓரியன்டா அப்ளிகேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பிரிண்ட் கொடுக்குறோம், ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நம்ம பிரிண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் வந்து பிரிண்டர் கியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் பார்த்தா தெரிஞ்சிடும் ஸோ எப்படி பிரிண்ட் ஆகுது, ஸோ யார் வந்து ஃபர்ஸ்ட் எந்த சிஸ்டம்ல இருந்து ஃபர்ஸ்ட் யார் கொடுத்தாங்களோ அந்த ப்ராசஸ் படி தான் வந்துட்டு என்ன ஆகும்னா அந்த கியூல வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் தென் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட்ல சிபியூ ஷெடியூலிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதுலேயும் அங்கே வந்து கியூ கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் கால் சென்டர் சிஸ்டம்லையும் இந்த கஸ்டமர் கால்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுவும் இந்த கியூ கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கியூவோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ இட் இஸ் வெரி ஈஸி டு இம்ப்ளிமெண்ட். அண்ட் தென் டேட்டா வந்து எஃபிஷியண்டாக நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் தென் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ப்ராசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் கம் அண்ட் தென் ஃபர்ஸ்ட் சர்வ். அண்ட் தென் இட் இஸ் யூஸ்ஃபுல் இன் தி ஷெடியூலிங் சிஸ்டம் இன் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எஸ். ஸோ இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.